ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் ஒரு சின்ன லெசன் தான் பார்க்க போகிறோம். சின்ன சாப்டர், ஓகேங்களா? பேசாதவை பேசினால். இப்போ இங்கே இருக்க ஒரு பாப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே பேசாத பொருட்கள்லாம் பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்கலாம், சரிங்களா? ஐ பூங்கா வந்துவிட்டேனே. அங்கே ஒரு போர்டு இருக்குது, வருக வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அட அழகாக இருக்கே. அங்கே இப்போ பூங்கா போனோம்னா அங்கே என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு நிறைய செடிகள்லாம் இருக்கும், பூக்கும் தாவரங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி. அங்கே ஒரு ஃப்ளவர் சொல்கிற மாதிரி, எப்படி என்னை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிறவும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா? எதுக்கு? இப்போ ஒரு பூ பார்க்குறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போய் பறிச்சுட்டு அதை அடுத்தவங்களால பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு பார்க்கெலாம் போனோம்னா அங்கே ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்ம பார்த்துட்டே வரலாம், சரிங்களா? ஊஞ்சல், எல்லா பார்க்லேயும் கண்டிப்பாக ஊஞ்சல் இருக்கும். ஊஞ்சலில் போய் விளையாடுறாங்க. நான் இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும். நம்ம ரொம்ப நேரம் விளையாடவும் கூடாது, ஏன்னா அடுத்தவங்கெல்லாம் வந்து வருவாங்க இல்லையா? நம்மள மாதிரி அடுத்த சில்ட்ரன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும். உடனே அந்த ஊஞ்சல் என்ன சொல்லுதுன்னா, நல்ல பண்பு, மகிழ்ச்சி. உணவை வீணாக்கக்கூடாது, ஈக்கள் மொய்க்கும் அல்லவா? எரிக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுகள். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை என்ன பண்ணணும்? வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக அந்த டேபிள் மேசை என்ன சொல்லுது? சாப்பாடை இறைக்காமல் சாப்பிட்றதுக்கு பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரி அந்த டேபிள் மேசை சொல்லுது. என்னை பயன்படுத்தினாய் நன்று. எல்லா பார்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் இருக்கும். இப்போல்லாம் வந்து டஸ்ட்பின் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஷேப்லலாம் வைக்கிறாங்க. ஸோ அது போல் இங்கே என்ன எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, என்னை பயன்படுத்தினாய் நன்றி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம். நம்ம ஒரு பொருளை, சாப்பிட்ட பொருளை வேஸ்டேஜ் நம்ம எங்கே போடணும்? குப்பை தொட்டியில் தான் போடணும். கீழே போட்டால் அந்த இடம் ஃபுல்லாகவே பாழாகும். அப்போது நம்ம குப்பை தொட்டியில் தான் போடணும். அதுக்கு உடனே அந்த எலி என்ன சொல்லாமல் அந்த டஸ்ட்பின், என்னை பயன்படுத்துவதற்கு நன்றி. தண்ணீர் வீணாகிறதே, மூடிவிட்டு செல்வோம். இப்போது ஒரு இடத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்குது டேப்லேருந்து. நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயோ தானே வருது, நம்ம அப்படியே சும்மா போகலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? டேப்பை க்ளோஸ் பண்ணணும். தண்ணீர் வீணாகிறதே, மூடிவிட்டு செல்வோம். உடனே அந்த வாட்டர் என்ன சொல்கிறாங்க? நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி. ஸோ நம்ம ஒவ்வொரு நம்மளோட செயல் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அவங்க வந்து நமக்கு தேங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? வியப்பாக இருக்கிறது, இங்கே எல்லாமே பேசுகிறதே. அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க? ரொம்ப ஷாக்காக இருக்குது, இங்கே எல்லா பொருளுமே பேசுதே. பூக்கள் பேசுது, மேசை பேசுது, குப்பை தொட்டி பேசுது, ஊஞ்சல் பேசுது, எல்லாமே பேசுதே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லுது. உடனே நான் பார்க்க விட்டு அவங்க கிளம்புறாங்க. மல்லி எழுந்துரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே. ஓ, கண்டது கனவா? அவங்க அம்மா வந்து இந்த பாப்பாவை எழுப்புறாங்க. மல்லி எழுந்துரு, நம்ம வந்து பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. உடனே அந்த பாப்பா எழுந்திருக்கிறாங்க. ஓ, நான் கண்டதெல்லாம் கனவா அப்படின்ட்டு. ஏன்னா கனவுல தான் பூக்கள் பேசும், மேசைகள் பேசும், பொம்மைகள்லாம் பேசும். நிஜத்தில் எதுவுமே பேசாது. ஆனால் நம்ம அதுக்கான வேலையிலே கரெக்டாக செய்யணும், சரிங்களா? ஓகே சுட்டீஸ்.